ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா கோவை தக்காளி குழம்பு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதையும் அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. மிளகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சதையும் ஒரு கப் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு கப் பெரிய வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அதை ஒரு செகண்ட் வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் இப்போது வதங்கிடுச்சு. லைட்டாக கூடவே ஒரு 5 காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு ஒரு 4 பல், அதுவும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வெங்காயம், மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் வதங்கினதையும் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு எல்லா மசாலாவும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி 6 கட் பண்ணி இந்த மசாலாக்குள்ளே போட்டு நல்லா வதக்குங்க. இதுக்கு குழம்புக்கு தேவையான உப்பு இது கூட சேர்த்துக்கோங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எவ்வளோ இட்லி தட்டில் இருந்தாலும் ஃபுல்லாக காலி ஆகிடும். எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் இது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. அது கூட ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. கூடவே அரை கப் தேங்காய் போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஆறட்டும். நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டோம், அரைச்சிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதையும் நாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஃபைன் பேஸ்டான தக்காளி குழம்பு மிக்ஸை உள்ளே கொட்டிடலாம். ஓகே. அதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரை கலக்கி தண்ணியை அதில் ஊற்றிடலாம். இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த தக்காளி குழம்பு மிக்ஸை நல்லா போட்டு கலக்கிடுவோம். இப்போ நம்மளுக்கு தக்காளி குழம்பு தயார்.